55 நாள்ல 1,00,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்படி முடியலன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துறேன் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். நீங்க 35வது நாள் அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று தலைவலின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது மழை நாளும் தொடர்ந்தது. இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதனால இன்னைக்கு நம்ம ஓட்டவே போல. நம்ம நேற்று வரைக்கும் 48,735 ரூபா ஓட்டியிருக்கோம். இன்னைக்கு எதுவுமே ஓட்டாதனால 35 நாள் சேர்த்தோம் அதே அமௌண்ட் தான் ஓட்டியிருக்கோம். இன்னும் நம்ம எவ்வளோ ஓட்ட வேண்டியது இருக்குன்னா 51,265 ரூபா ஓட்ட வேண்டியிருக்கு. அது மீதி இருக்க 20 நாள் கால்குலேட் பண்ணா ஒரு நாளைக்கு டார்கெட் 2,563 ரூபா வருது. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போறேன். என்னடா 1,00,000 ரூபா ஓட்டி முடிச்சுன்னு சொல்ல போறேன்னு கேட்டா அது இல்லை. இன்னொரு நம்ம சேலஞ்சை முடிச்சுக்க போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா 35 நாள் ஓட்டியிருக்கோம். அதுலேயே நம்மளால 50,000 சம்பாதிக்க முடியல. மீதி இருக்க 20 நாள்லயா 50,000 சம்பாதிச்சிட போறோம். எனக்கே வருத்தமாக தான் இருக்கு இந்த சேலஞ்சை பாதிலேயே முடிக்கிறதுக்கு. வேற வழி தெரில. எனக்கு ஆதரவு அளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பண்ண போற கண்டென்ட்டுக்கும் நீங்க ஆதரவு தருவீங்கன்னு நம்புறேன். நன்றி. ஹலோ ஹலோ உங்களை தாங்க. ஏங்க உட்காந்துட்டே கனவு காண்றீங்க? சேலஞ்செல்லாம் முடியல. நமக்கு ஒரு நாள் டார்கெட் 10,000 ரூபாய் இருந்தாலுமே நம்ம வண்டி ஓட்ட தான் போறோம். வெற்றியோ தோல்வியோ அது ரெண்டாவது. முதல்ல சண்டை செய்யணும். நான் டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன்னா மாட்டேன்னு பாக்குறதுக்கு என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க.